வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெயரில் 9 சிம் கார்டு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே கூடுதலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும். போன மாதம் 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதிய தகவல் தொடர்பு சட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மக்களே. ஒரு நபர் பேரில் 9 சிம் கார்டு மட்டும்தான் இருக்கணுங்களாமா. அதையும் மீறி அதிக சிம் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் அபராதம் போடுறாங்க. அதே மாதிரி வேற ஒருத்தரோட அடையாள ஆவணத்தை வச்சு நம்ம சிம் கார்டு வாங்கினோம்னா 3 ஆண்டு சிறை தண்டனை, அது போக 50 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. பல பேரை பார்த்திங்கன்னா அவங்க பேரில் சிம் கார்டு நிறையா வாங்கி குவிச்சு வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அவங்க பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு ஒருத்தர் பேரில் 9 சிம் கார்டுக்கு மேலே வச்சுருக்கும்போது முதல் தவணையாக 50,000 ஃபைன் போடுவாங்க. அதை மீறி நம்ம அதிகமாக சிம் வாங்கும்போது 2 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் போடுறாங்க மக்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பேரில் 6 சிம்முக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒருத்தர் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அந்த 16 இலக்க நம்பர் அதை வச்சு பக்கத்தில் இ-சேவை மையம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இ-சேவை மையத்தில் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். அது உங்களுக்கு தேவையான சிம் கார்டை மட்டும் வச்சுட்டு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க பேரில் வச்சு முதல்ல சிம் கார்டெல்லாம் வேறு யாருக்கோ எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அது உங்கள் பேர்லேயே இப்போ இருந்ததுன்னா அதையெல்லாம் கேன்சல் பண்ணி விட்ருங்க. உங்கள் நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தா அவங்க பேருக்கு மாற்றிக்க சொல்லுங்கள். உங்கள் பேர்லேயே வச்சுக்க வேண்டாம். ஏன்னா 9 சிம் கார்டுக்கு மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் போடுறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்துருப்போம், நமக்கு மறந்து போயிருக்கும். அதனால் இந்த ஆதார் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி 2 லட்ச ரூபா அபராதம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.